காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அம்பத்தூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் முன்பு தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிறுவனத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆய்வு மேற்கொண்டார். தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்தும் ஆசிரியர்களின் செயல்பாடுகள் குறித்தும் மாணவிகளிடம் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது வருகிற ஆண்டுகளில் தொழிற்பயிற்சி ஆசிரியர்கள் எவரும் மாணவர்கள் சேர்க்கைக்காக அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் என்று உறுதியளித்தார். அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நாள்தோறும் 100 டிகிரி வரை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று மாலையில் திடீரென இடி மின்னலுடன் மழை பெய்தது. ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு, காவிரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக லேசான காற்றுடன் மிதமான மழை கொட்டியது. வெப்பம் விடுபட்டு சற்று இதமான தட்பவெப்பநிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து அனல் காற்றுடன் கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென பலத்த காற்றுடன் பெய்த இடி மின்னல் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாநகரம், சத்துவாச்சாரி, காட்பாடி, பாகாயம், பொன்னை, வள்ளிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த இந்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. முன்னெச்சரிக்கையாக சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போதிலும் வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென 1 மணி நேரத்திற்கும் மேலாக சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதில் கூமாப்பட்டி பிளவக்கல்லணை சாலையில் மின்கம்பம் உடைந்து விழுந்தது. மின்வாரிய ஊழியர்கள் விரைந்து மின் இணைப்பை துண்டித்து சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே மின்னல் தாக்கியதில் 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ராமுத்தாய், தனிக்குடி, கணபதி அம்மாள், வாசியம்மாள் ஆகிய 4 பெண்களும் குன்னுவாரப்பட்டியில் உள்ள ஒரு தோட்டத்தில் பருத்தி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் அவர்கள் அங்கிருந்த ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றபோது திடீரென மின்னல் தாக்கியதில் ராமுத்தாய் உள்ளிட்ட 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த வாசியம்மாளுக்கு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே பயங்கர சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக வீடுகள், விவசாய பயிர்கள் சேதமடைந்துள்ளன. ஆலேரஹள்ளி, இந்திராநகர், புதூரில் சாலையோரங்களில் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வீடுகள், கோழிப்பண்ணையின் மேற்கூரைகள் சேதமடைந்தன. பப்பாளி, வாழை, தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெறும் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவில் ஒலிக்கப்பட்ட பாடல்களுக்கு சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நடனமாடினர். குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் என பலரும் ஒன்று கூடி நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியை அடுத்துள்ள மொரட்டாண்டி நவகிரக கோவிலில் குருபெயர்ச்சி விழா நடைபெற்றது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இடம்பெயர்ந்ததையொட்டி இக்கோயிலில் கணபதி ஹோமம், குரு பகவான் காயத்ரி மந்திர ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமங்கள் விமர்சையாக நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 12 அடி உயர பிரம்மாண்ட குரு பகவானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி வேதநாத ஈஸ்வரர் கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்தபோது நல்லப்பாம்பு ஒன்று கோயிலுக்குள் நுழைந்து படம் எடுத்து நின்றது. குரு பயிற்சியை முன்னிட்டு 9 அடி உயர குருயோக தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது 6 அடி நீள நல்லப்பாம்பு கோயிலுக்குள் நுழைந்து படம் எடுத்து நின்றது. அதனை பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விற்கப்படும் பிரசாதங்களில் உற்பத்தி, காலாவதி தேதி ஒட்டும் பணி அவசரமாக நடந்தது. கோயில் வளாகத்தில் விற்கப்படும் புளிசாதம், சர்க்கரை பொங்கல், லட்டு, முறுக்கு, அதிரசம் உள்ளிட்டவற்றில் காலாவதி தேதி ஒட்டப்படாமல் இருந்தது. இந்நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கோயிலுக்கு வரவுள்ளதாக தகவல் கிடைத்த நிலையில் தேதி ஸ்டிக்கர் ஒட்டும் பணி அவசர கதியில் நடைபெற்றது.
சென்னை உத்தண்டியில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் சிக்கி லாரி கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டுமான பணிக்காக ஜல்லி, சிமெண்ட் மற்றும் மணல் கலந்த கான்கிரீட் கலவையை ஏற்றிக்கொண்டு லாரி சென்றபோது வடிகால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கியது. ராட்சத இயந்திரம் மற்றும் கிரேன் மூலம் லாரி மீட்கப்பட்டது. புதிய வீட்டிற்கு வரி நிர்ணயம் செய்ய லஞ்சம் வாங்கிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சி அலுவலகத்தில் புதிய வீட்டிற்கு வரி நிர்ணயம் செய்ய 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் உதவியாளர் உட்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரிடம் வருவாய் உதவியாளர் கிஷோர்குமார் லஞ்சம் கேட்டது குறித்து அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். அவரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்ட நிலையில் அந்த பணத்தை கிஷோரின் அறிவுறுத்தலின்படி வாங்க வந்த அவரது நண்பர் வெங்கடேஷ் பிடிபட்டார். தொடர்ந்து கிஷோர்குமாரையும் காவலர்கள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல் மோகனோ சாலையில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சொத்து செட்டில்மெண்ட் பத்திரம் வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பதிவாளர் மனோகரன் மற்றும் அவரது உதவியாளர் சதீஷ் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். லாரி அதிபர் சுப்பிரமணி என்பவரிடம் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்ட நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டனர். இந்த சோதனையால் அலுவலகத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பத்திரப்பதிவு பணிகள் பாதிக்கப்பட்டன. நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி ரத வீதிகளில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சில மாதங்களாக 500 கனஅடிக்கும் குறைவாக இருந்த நீர்வரத்து முதலில் வினாடிக்கு 1000 கனஅடியாகவும் பின்னர் 2000 கனஅடியாகவும் உயர்ந்தது. தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கனஅடியாக வருகிறது. இதன் காரணமாக மெயினருவி மற்றும் சினிபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காஞ்சிபுரம் சங்கரமடத்திற்கு திடீர் வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். முன்னதாக காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் உள்ள சங்கரமடத்தில் அமைச்சருக்கு நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்த எல்முருகன் அவருக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார். அதன் பிறகு இருவரும் நீண்ட நேரம் தனியாக கலந்துரையாடினர். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், உடையும் பாட்டில்களுக்கான இழப்பை நிர்வாகமே ஏற்க வேண்டும், காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சந்தியூர் மதுபான கிடங்கு முன்பு ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னறிவிப்பின்றி கடைகள் திறக்கப்படாததால் மது குடிப்போர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிடக் கோரி நாமக்கல்லில் குடோன் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட கடைகளில் பணிபுரியும் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று ஈரோட்டில் டாஸ்மாக் ஊழியர்கள் 2வது நாளாக கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள மதுபான கிடங்கில் டாஸ்மாக் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலி பாட்டில்களை முறையாக வைப்பதற்கு இடம் தேர்வு செய்யும் வரை மாவட்டத்தில் காலி பாட்டில்களை எடுக்கப் போவதில்லை என ஊழியர் சங்கங்கள் ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாக டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி 100கணக்கான பெண்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கெடிலம் பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையால் பள்ளி செல்லும் மாணவர்களும் அப்பகுதி மக்களும் பாதிக்கப்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். சென்னை சவிதா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திற்குட்பட்ட சவிதா உடற்கல்வி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு பிரிவு ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணிகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இக்கல்வி நிறுவனத்தின் முறையான பயிற்சிகள் மூலம் இதுவரை 80க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறைகளில் 600க்கும் மேற்பட்டோர் நாடு முழுவதும் உடற்கல்வி ஆசிரியர்களாகவும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உடற்பயிற்சி ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள்
அரசு ஒதுக்கீட்டில் சேர தகுதி பெற்றுள்ளனர். இது குறித்து சவிதா பல்கலைக்கழகம் பெருமை கொள்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் இமாலய பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி விமர்சித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவை தனிமைப்படுத்துவதும் அதிமுகவை பலவீனமாக்குவதும் டெல்லியில் உள்ள சில தீய சக்திகளின் நீண்டகால திட்டம் எனவும் குற்றம் சாட்டினார். கடந்த 2 நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் அதையெல்லாம் கடந்து இமாலய பேர அரசியல் நடப்பதாக தெரிகிறது. பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தைகளை கூறி இப்படி ராஜினாமா செய்து வைத்து அவர்களெல்லாம் தங்கள் பக்கம் வசப்படுத்துவதுதான் தூய அரசியலா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் M.A. ஷாஜகான் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம், தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு ஆகியவற்றின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிறுபான்மையினர் நலன் தொடர்பான அனைத்து திட்டங்களையும் உரிய காலக்கெடுவுக்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார். அரசு மருத்துவமனையில் உடலை எலிகள் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த உடலை எலிகள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவரின் உடல் உடற்கூறாய்விற்காக பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது முகம், கை, கால்களை எலிகள் கடித்து குதறியதால் எலும்புகள் வெளியே தெரிந்த அவலம் நேரிட்டது. பிணவரையில் குளிரூட்டி சரிவர இயங்கவில்லை என உயிரிழந்தவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சாயப்பட்டறை தெருவில் இரு வீட்டினருக்கு இடையே ஏற்பட்ட போட்டி காரணமாக சாலையை மறித்து தடுப்புகள் அமைத்துள்ளதால் பொதுமக்கள் செல்ல முடியாமல் அவதியடைந்துள்ளனர். புதிய சிமெண்ட் சாலையில் ஒருவர் தனது வீட்டிற்கு வெளியே கார் நிற்பதற்கான வழியை வீட்டுடன் சேர்த்து ஆக்கிரமித்தார். இதனால் எதிர்வீட்டுக்காரரும் சாலையின் பாதி பகுதியை ஆக்கிரமித்துள்ளார். சிவகங்கையில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிக்கான பயிற்சி முகாம் ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் நடைபெற்ற நிலையில் ஏராளமான அலுவலர்கள் பங்கேற்றனர். கணக்கெடுப்பாளர் மூலம் வீடுகள் தோறும் சென்று எடுக்கப்படும் எண்முறை கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ராங்கியம் மரக்கால் உடைய ஐயனார் கோவில் புரவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. களிமண்ணால் செய்யப்பட்ட புரவிகளுக்கு மந்தையில் பூஜைகள் நடத்தப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஐயனார் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த பாரம்பரிய விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று முன்கூட்டியே வீச தொடங்கியுள்ளதால் காற்றாலை மின் உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் வினாடிக்கு சராசரியாக 8 மீட்டர் அளவில் பதிவாகி வருகிறது. இதனால் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர், காமாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட தனியார் காற்றாலைகளில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. ஒரு காற்றாலையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 10,000 யூனிட் வரை மின் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. சென்னையில் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 90% உடல் குறைபாடு ஏற்பட்ட உணவக ஊழியருக்கு 41,14,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022இல் ஹக்கீம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது லாரி மோதி படுகாயமடைந்தார். இந்த விபத்து தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ஜே. சுஜாதா, லாரி ஓட்டுநரின் அஜாக்கிரதையே விபத்திற்கு காரணம் என்றும் அவரிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஹக்கீமிற்கு இழப்பீடு வழங்க தனியார் காப்பீடு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டார். தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் அருகே கருப்பூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன், காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட திருத்தலங்களின் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு காவிரி ஆற்றிலிருந்து யானை மீது புனித நீர் ஏந்தி வரப்பட்ட தீர்த்த ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. கிராம மக்கள் முளைப்பாரி ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து வழிபாடுகளில் கலந்து கொண்ட இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் களை கட்டியது.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் அதிநவீன கலைநயத்துடன் கூடிய ஜின்சி தபால் நிலையம் திறக்கப்பட்டது. 50 ஆண்டுகள் பழமையான இந்த தபால் நிலையம் டெல்லி IITக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 2வது ஜின்சி தபால் நிலையமாக அஞ்சல் துறையால் உருமாற்றப்பட்டுள்ளது. QR பணப்பரிவர்த்தனை, மை, ஸ்டாம்பு தயாரித்தல் போன்ற தொழில்நுட்ப வசதியுடன் மக்கள் அமர்ந்து காஃபி குடித்து புத்தகம் வாசிக்கும் பிரத்யேக இருக்கை வசதிகளுடன் செய்யப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு நாய்ப்பள்ளம் பகுதியில் செயல்பட்டு வந்த பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குப்பைகளை எரிப்பதற்காக வைக்கப்பட்ட தீயில் அருகிலிருந்த பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் புகைகள் வந்ததால் தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் தீயை அணைக்க போராடினர். இந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் சேதம் என உரிமையாளர்கள் தெரிவித்தனர். கள் இறக்கியதாக 3 விவசாயிகள் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தோட்டத்தில் கல்லிறக்கியதாக 3 விவசாயிகளை காவலர்கள் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவர்கள் மீது கலப்பட விஷக்கல் வழக்கு பதிவு செய்ய முயல்வதாக கூறி ஏராளமான விவசாயிகள் வெப்படை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அரசு அனுமதியின்றி கல்லிறக்கக்கூடாது என்று எச்சரித்த காவல்துறையினர் விவசாயிகளை விடுவித்து அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வந்த 2 கார்கள் அடுத்தடுத்து வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 4 வயது சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 13க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தடுப்பு சுவரை தாண்டி எதிர்ப்புற சாலையில் தறிக்கெட்டு ஓடிய நிலையில் சென்னையிலிருந்து வேலூர் நோக்கி சென்ற 2 கார்கள் அடுத்தடுத்து வேன் மீது மோதி விபத்துக்குள்ளாகின. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஆதி ரத்தினேஸ்வரர் கோயில் வைகாசி விசாக திருவிழா 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளினார். ஆதி ரத்தினேஸ்வரர் பிரியாவிடையுடன் யானை வாகனத்திலும், ஸ்நேகவல்லி அம்மாள் காமதேனு வாகனத்திலும், முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும், பிள்ளையார் மூஞ்சுரு வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். காங்கிரஸ் குறித்து அவதூறாக விமர்சனம் செய்த திமுகவை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் குறித்து அவதூறாக விமர்சனம் செய்ததாக முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்தனர். திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுகவிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின்வெட்டு ஏற்பட்டபோது சிகிச்சைக்கு வந்த கர்ப்பிணி ஒருவர் திடீரென மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்தடை ஏற்படும் நேரங்களில் மாற்று ஏற்பாடான ஜெனரேட்டர் வசதி இல்லாததால் கர்ப்பிணிகள் காற்றோட்டமின்றி கையில் கிடைத்த பொருட்களை வைத்து விசிறிக்கொள்ளும் நிலை நீடிக்கிறது. உடனடியாக அங்கு ஜெனரேட்டர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே காவல் உதவி ஆய்வாளரால் சுடப்பட்ட பனை தொழிலாளி மணிகண்டனின் மனைவி தடையை மீறி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கல்லிறக்கும் விவகாரத்தில் மணிகண்டன் துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய SI சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் தூத்துக்குடி மருத்துவமனையில் மணிகண்டன் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் SI இசக்கிராஜாவை உடனடியாக பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் மற்றும் தனக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவரது மனைவி பொன்மணி மருதம்புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் கிராம மக்களுடன் உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சதுர்வேதமங்கலத்தில் இளைஞர்களை காவல் ஆய்வாளர் சசிகலா தகாத வார்த்தைகளால் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விஷால் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது உடலை எரிக்க கோரி ஆய்வாளர் வற்புறுத்தியதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது விஷாலின் நண்பர்களை அவர் அநாகரிகமாக பேசி மிரட்டியதாக ஊர் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
சென்னை வியாசர்பாடியில் தொழில் உரிமம் இல்லாமல் நடத்தி வந்ததாக 3 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். வியாசர்பாடி எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் உரிமம் இல்லாமல் இயங்கி வந்த இருசக்கர வாகன உதிரிபாக விற்பனையகம், டயர் விற்பனையகம் மற்றும் துணிக்கடை ஆகியவற்றிற்கு சீல் வைக்கப்பட்டன. மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய தொழில் உரிமை தொகையை முறையாக செலுத்த வேண்டும் என வியாபாரிகளுக்கு மாநகராட்சி தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை வைப்பது தொடர்பாக திமுக மற்றும் தாவேக கவுன்சிலர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அண்மையில் தாவேகாவில் இணைந்த 4 மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் மேயர் நாகரத்தினம் அறையில் விஜய் புகைப்படத்தை வைக்க முயன்றனர். இதற்கு மேயர் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கால அவகாசம் கோரினர். இதனைத் தொடர்ந்து தாவேகாவினர் ஆணையர் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் புகைப்படத்தை மாட்டி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தவளகிரீஸ்வரர் மலையில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் தீயில் எரிந்து கருகின. 1440 அடி உயரம் கொண்ட இந்த மலையில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் உள்ள நிலையில் மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மலையின் ஒரு பகுதி மளமளவென எரிந்து மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் கருகின. ராமநாதபுரம் மாவட்டம் சீனியப்ப தர்கா கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த வலி நிவாரணி மாத்திரைகளை கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர். கடலோர காவல் படையினர் சோதனைக்கு சென்றபோது சரக்கு வாகனத்தில் 12 பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான வலி நிவாரண மாத்திரைகளை கண்டெடுத்தனர். அவை சுங்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதில் தொடர்புடையவர்கள் யார் யார் என்று விசாரிக்கப்படுகிறது. சென்னை வியாசர்பாடி பகுதியில் 30 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. 2024ஆம் ஆண்டு ஓடும் ரயிலில் சுமார் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் ஏசுதாஸ், மோனிஷா ஷீலா உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பாக வியாசர்பாடியில் உள்ள ஏசுதாஸ் வீடு, கொடுங்கையூரில் உள்ள அவரது கூட்டாளிகள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அக்னிதோஷ நிவர்த்தி சிறப்பு பூஜையையொட்டி வீணை இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையை சேர்ந்த வீணை இசைக்கலைஞர் ஆஷா தொடர்ந்து 3 மணி நேரம் 19 ராகங்களில் 20க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களுக்கு கச்சேரி செய்தது பக்தர்களை கவர்ந்தது. மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள திருவோணம் முத்துமாரியம்மன் ஆலய வைகாசி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் முத்துமாரியம்மன் காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர் அருகே விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வட இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர். திருவாலந்துரை சேர்ந்த மஞ்சு சமூக வலைதளத்தில் வந்த வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி தனது விவரங்களை பதிவிட்டுள்ளார். அவரை தொடர்ந்த நபர்கள் பல தவணைகளில் 8,73,000 ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்துள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆகாஷ், அமன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புளியங்குளம் கிராமத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது வெடிவிபத்து ஏற்பட்டு ஒரு பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். புளியங்குளத்தின் காட்டுக்கோயில் பகுதியில் இரவில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த போது திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டு கட்டடம் முற்றிலுமாக தரைமட்டமானது. இதில் ஐயப்பன், மாலதி ஆகியோர் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான என் ஆனந்த் சென்னை தலைமைச் செயலகத்தில் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது தொகுதி முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும், கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களின் புழக்கத்தை முற்றிலும் அகற்ற வேண்டும், தெருநாய்கள் பிரச்சினை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார்.
சென்னை நந்தம்பாக்கம் அருகே மணப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் உணவகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் வாடிக்கையாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உணவகத்தின் முன்பகுதியில் இருந்த கண்ணாடியை உடைத்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் உணவகத்தில் இருந்த பல்வேறு பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் கடும் அவதியடைகின்றனர். மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக செவிலியர்களே நோயாளிகளுக்கு ஊசி போட்டுவிட்டு பின்னர் அவர்களே மருந்து மாத்திரைகளையும் வழங்கி வருகின்றனர். இதனால் நோயாளிகள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தினமும் நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிக்க அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். முதுமலை வனப்பகுதியில் உயரமான மரத்தில் படுத்து ஓய்வெடுத்த சிறுத்தையை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். தற்போது பசுமைக்கு திரும்பியுள்ள முதுமலை வனப்பகுதியில் ஏராளமான மான் கூட்டங்கள், யானைகள் மேய்ச்சலில் ஈடுபடுவதை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கின்றனர். இந்நிலையில் முதுமலை வனப்பகுதிக்குள் சென்ற சுற்றுலா பயணிகள் உயரமான மரத்தில் சிறுத்தை ஓய்வெடுத்த காட்சிகளை வியப்புடன் பார்த்தனர். உதகை அருகே அவலாஞ்சி வனப்பகுதியில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளை நிற புலி மீண்டும் தென்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவலாஞ்சி வனப்பகுதியில் மலையின் மீது வெள்ளை புலி ஒன்று நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகு தென்பட்டுள்ள புலியை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சட்டவிரோதமாக மணல் அள்ள பயன்படுத்திய டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டது. பெரியகுளம் அருகே வடுகப்பட்டியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் கல்லுக்குளம் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதை கண்டனர். அவர்களை கண்டதும் மணல் அள்ளிக் கொண்டிருந்த நபர்கள் டிராக்டரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடினர். இதையடுத்து டிராக்டரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை நகரில் 77 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சுற்றுவட்ட சாலை திறந்து வைக்கப்பட்டு 5 மாதங்களாகியும் இன்னும் பயன்பாட்டிற்கு வராததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 7 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்த நிலையில் 2 இடங்களில் அமைய வேண்டிய ரயில்வே மேம்பால பணிகள் இன்னும் நிறைவடையாமல் தாமதமாகி வருகின்றன. எனவே விடுபட்ட ரயில்வே பாலப்பணிகளை விரைந்து முடித்து சாலையை முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.